இடத்துல ஒரு சின்ன கேள்வி கேட்டேன். என்ன கேள்வின்னா, தம்பி இசுக்கு பாசன் சின்னையா அவ்வளவு பேர் என்னை தீவிரவாதிய பார்த்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். நானும் வேற கிளாஸ் எதுவும் மாறி வந்துட்டோன்னு கிளாஸ வேற செக் பண்ணிட்டு திரும்ப உள்ள வாரையா. மறுபடியும் கேட்கிறேன், தம்பி இசுக்கு பாசன் என்ன? உடனே சொன்னீங்கன்னா, ஆங்கிலத்துல நீங்க இவ்வளவு கீழே கிடப்பே நான் சத்தியமா நினைச்சல. சொன்ன உடனே கீழே பார்க்கான் ஐயா. இது அதுக்கு மேல கொடுமை. ஒரு இங்கிலீஷ் வாத்தியாரு அங்க பையன்கிட்ட, ஒரு பையன் இங்கிலீஷ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த பையன் கேட்கிறான், சார் நடுவேன்னா என்ன சார்? இவர் இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையப்பா. அவர் மனசுக்குள்ள நினைக்காரு. ஆனாலும் அவன் கேட்கிற வார்த்தைக்கு இவரால் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. அவர் சமாளிச்சு பார்க்கிறாரு, தம்பி நான் உனக்கு நாளைக்கு இந்த காரியத்தை சொல்லுறேன். அவரும் வீட்டுல போய் டிக்ஷனரி என்ன செய்யறாரு, புரட்டி புரட்டி பார்க்கிறாரு. வார்த்தை என்ன செய்யற. அவன் அடுத்த நாள், சார் பாத்தீங்களா சார், அவன் வந்தா இவரு, அவர் இந்த பக்கம் வந்தா இவர் எங்க ஓடுறாரு, அங்க வர்றாரு. என்ன பதில் சொல்லணும்னு தெரியலையா. கொஞ்ச நாள் அங்கே அவன் பார்க்கறான். திரும்பவும் அவர் கிளாஸுக்கு போகும்போது, சார் நீங்க சொல்லவே இல்லையே சார், நடுவேன்னா என்ன சார்? அவரை பார்த்தா, அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. NATURE. அந்த ஆளை பிடிச்சு போட்டு அடிச்சாரு. நேச்சுரலா நீ நடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த வா, உன்னை கெயிச்சம் உன்னை கூட்டு போறேன். நீ இனி இந்த பள்ளிக்கூடத்துல என்ன செய்யக்கூடாது, படிக்கலாம். சார் தயவு செய்து விட்டுருங்க, ஏன் புடுறே வீணாகலாம். புடுறேக்கு இங்கிலீஷ் என்னது, FU. ஆமா, அதுவும் என்ன செய்ய தெரியல சொல்லுங்க. இன்னைக்கு மாணவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. நல்ல கவனிக்க. ஒரு நாள் முதல் நாள் போய் சரி எப்படியாவது ஆங்கிலத்தை முதல் நாள்ல போய் மெமரி போயத்தை என்ன செஞ்சிடணும், படிக்க வச்சிடணும். ஒரு 5 மார்க் கிடைக்கும் பார்த்தீங்களா. முதல் நாளே மெமரி போயம் தான். இவன் படிக்கவே மாட்டான்னு தெரிஞ்சு நான் வேற பஜனை பிரசங்கியாரு, இந்த போயத்தை பாட்டாவே என்ன செஞ்சிருவான், சொல்லி கொடுத்துருவான். ஐயா Rampaging through the heaven, never stopping day and night. Rampaging through the heaven, never stopping day and night. Spectacle of your life. இந்த போயத்தை பாட்டா சொல்லி கொடுத்தேன். அவ்வளவுதான். அருமையானவங்களே, 2 லைன் தாண்ட மாட்டேங்குது. ஏப்ரல் மாசம் வரைக்கும் 2 லைன் தான். ஆனா ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு தூத்துக்குடிக்கு அங்க ஒரு டூர் கூட்டிட்டு போயிருக்கோம். அருமையானவர்களே, அவன் வரும்போது என்ன சொன்னான் தெரியுமா? சார் வேன்ல பாட்டு போட்டாதான் நாங்க ஏறுவோம். வச்சான் பார்த்தான். போகும்போது சொல்ல வேண்டியதுன்னு அவனும் விவரமா தான் இருக்கான். ஏன்னா போகும்போது சொன்னா இவர் இறக்கி விட்டுருவாரு. கரெக்டா தூத்துக்குடியில இருந்து கிளம்பும் போது சொல்றான், நாங்க பாட்டு போட்டாதான் வண்டியில என்ன செய்வோம், ஏறுவாங்க. ஐயா கரெக்டா அந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்டை காமிச்சிட்டு ஏறும்போது சொல்றான், வழி இல்லாம பாட்டை போட்டாச்சு. இந்த பாட்டு இல்ல, எங்களுக்கு விசில் பாட்டு தான் வேணும். என்ன பாட்டு? விசில் பாட்டு தான் வேணுமா? அடே பாவி, அந்த பாட்டு தொடங்கி முடிக்கிறதுக்குள்ள பாடி முடிச்சாங்க. எனக்கு வந்துச்சு கோபம். நானும் எத்தனை 10 மாசமா இந்த போயத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பாட்டா சொல்லி கொடுத்துருக்கேன். 2 லைனை தாண்ட மாட்டேங்குது. அந்த பாட்டும் புரிய மாட்டேங்குது ஐயா. ஆனா அவன் படிக்கிறதுக்கு முன்னால இவன் படிச்சிருந்தானே ஐயா. ஆனா உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷம். அருமையானவர்களே, கேட்கிற கேள்வி தானு பதில் அடிப்பீங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இப்பெல்லாம் நம்ம பையன்கிட்ட ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக அவன் அங்கே தயங்கிக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் மோசே மரித்து போகிறான். மோசே மோவாப் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகின்ற பொழுது ஆண்டவர் அவனை உயர்ந்த மலைக்கு அழைக்கின்றார். யாராவது அந்த மலையினுடைய பெயரை கையை வைத்து சொன்னீங்கன்னா ஒரு பரிசு கொடுத்துக்கலாம். அது சொல்றேன். என்ன மலை? எப்ராயிமா,
சீனா மலை கிடையாது, மோரியா மலையும் கிடையாது. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் ஓரேபு கிடையாது. அருமையானவர்களே, பிஸ்காவின் கொடுமுடி கங்கை ஏற பண்ணுகிறார். பீலையாமை மோவா தேசத்தின் ராஜா பாலாக் ஏற பண்ணினானே, அந்த கொடுமுடியிலே தான் மோசேயை ஆண்டவர் கொண்டு போகிறார். நேபோ மலை. என்ன மலை? நேபோ மலை. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த மோசேயை அங்கே அவரே தன்னுடைய தூதனை அனுப்பி அங்கே அடக்கம் செய்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது யோசுவா பார்க்கிறான், எனக்கு இருந்த பெரிய காரியம் இறந்து போய்விட்டது. எப்படி எலியா போகின்ற பொழுது எலிசா வருத்தப்பட்டாரோ, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர், அப்படியாக இந்த யோசுவா தயங்குகிறான். அப்படி தயங்கி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் யோசுவா அங்கே ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். என் மகிமையை கண்டவன் நீயே, விசுவாசத்தில் வல்லவன் நீயே. ஜனங்களை எப்படி வழி நடத்த முடியும் பார்க்கிறியா? மோசே கள்ளத்துக்கு ஏறியருக்கு வந்தான்லையா, நான் மாத்திரம் சொல்றியா? இதோ பார், நான் உனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறேன், உனக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. வாக்கு கொடுக்கிறான். வார்த்தையை சொன்ன உடனே யோசுவா என்ன செய்கிறான்? பாளையத்திற்குள்ளே கடந்து செல்கின்றான். அருமையானவர்களே, நிறைய நேரம் நமக்கு எத்தனையோ பேர் ஆறுதல் சொன்னாலும் ஆண்டவர் நம்மளை தேற்றுகின்ற பொழுது, அவருடைய வார்த்தையினால தேற்றுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் உயிரடைகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய தகப்பனார் நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த பொழுது மரித்து போய்விட்டார். ஹாஸ்பிட்டல்ல அவர்களை நாங்கள் பார்த்தோம். 2 மாத காலங்களாக நாங்கள் பார்த்தோம். அப்படியாக அந்த வேளையில அந்த மரித்த அந்த தருவாயில என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு செபிக்க கூட என்னால முடியல. போய் ஆண்டு சமூகத்துல முழங்கால் போட முடியல. ஆண்டு சமூகத்துல போய் நான்
ஒரு நாள் அழுத பொழுது கரெக்டாக அந்த 3ஆம் நாளிலே ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். எப்படி என்று தெரியுமா? உனக்கு அப்பா இல்லைன்னு நீ வருத்தப்படுறியா? உங்க அப்பாவை காட்டிலும் நான் உனக்கு அப்பாவா இருந்தா உன்னை எப்படி வழி நடத்துவேன் என்று யோசித்துப்பா. இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தியது. உண்மையாகவே எங்க அப்பா இருந்திருந்தா கூட எங்களை அப்படி பண்ணிருக்க முடியாத ஆண்டவர் அவ்வளவு சிறப்பா எங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த யோசுவா புறப்படுகிறார், பாளையம் எங்கும் செல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 3 நாளைக்கு நீங்க அங்கே யோர்தானை கடந்து போவீர்கள், தைரியமாயிருங்கள். 2 பேரை செலக்ட் பண்ணுகிறான். அத்தனை கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேல இருக்கிற அந்த கூட்டத்துல 2 விசுவாச வீரர்கள் எடுக்கிறான் யோசுவா. அப்ப அந்த 2 பேர் எப்படிப்பட்ட ஆட்களா எப்படி யோசிப்பார்? அருமையானவங்களே, ஆமா, விஓ எக்ஸாமுக்கு எத்தனையோ போஸ்டிங் இருக்கு. ஆனா டிஎன்பிசி குரூப் 1க்கு 10 பொசிஷன் ஐயா இருக்கான். டீச்சர்ஸுக்கு பல போஸ்டிங் இருக்கு. ஆனா டிஇஓ எக்ஸாமுக்கு 2-3 பொசிஷன் ஐயா இருக்கான். அதுக்கு எப்படி அவர்கள் கேள்விகளை கேட்பார்கள் என்று சொல்லி நமக்கே தெரியும். இந்த 2 பேரும் விசுவாச வீரர்கள். ஒன்று காலேபாக இருக்க வேண்டும், மற்றொன்று பினேகாஸ். இந்த பினேகாஸ் யாருங்கிறத யாராவது சொல்லுங்களேன், கையை வைத்து சொல்லுங்க. யார்? சந்தோஷமா வாங்க, ஒரு பரிசு